கிராண்ட்மா லைஃப்பில் இன்றைக்கி சாக்லேட் கேக் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் மைதா, அரை கப்பு சுகரு, கொக்கோ பவுட்ரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு, 1 ஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூன் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒன்றா கொட்டி நம்ம ஜலிச்சு எடுத்துக்க போகிறோம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் அரை கப்பு சர்க்கரை சேர்க்க போகிறோம். அரை கப்பு சர்க்கரை சேர்த்தாச்சு. அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா பொடி பண்ண சுகர். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் தயிர், அரை ஸ்பூன் காப்பித்தூள் பவுடர், இன்ஸ்டன்ட் பவுடர், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதிலே ஆயில் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதையும் மிக்ஸ் பண்ணுவோம். ஜலிச்சு வச்ச மாவோட இதே மிக்ஸ் பண்ணி 1/4 கப்பு பாலையும் சேர்த்து நல்லா அடிச்சுக்கணும். 1/4 கப் பால் சேர்த்து இதை நல்லா அடிச்சுக்கணும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அது கூட கொஞ்சம் நட்ஸையும் சேர்த்துக்கலாம். நான் வால்நட் போட்டிருக்கேன். நம்ம 6 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பட்டர் தடவிட்டு இந்த பாத்திரத்தில் இதை மிக்ஸ் பண்ணதை அதில் கொட்டி மைக்ரோ ஓவனில் வைக்க வேண்டியதுதான். ப்ரீ ஹீட் பண்ண அவனில் கேக் மோடில் வச்சு இப்போ பேக் பண்ண போகிறோம். பேக் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். கேக் மோடில் வச்சு பேக் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து காமிக்கிறேன். கேக் மோடில் பேக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கேக் ரொம்ப அழகாக வந்திருக்கு. உள்ளே ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தாச்சு. அடியில் நல்லா வந்திருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இப்போ டூத் வச்சு பார்த்தோம்னா ஒட்டாமல் இருந்ததுன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்திருக்குது. கேக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். என் பேத்தி கேட்டான்றதுக்காக நான் இந்த சாக்லேட் கேக்கு செஞ்சேன். இது நான் எதுவும் டெக்கரேஷன்லாம் எதுவும் பண்ணல. அவளுக்கு சாக்லேட் கேக்னால் ரொம்ப பிடிக்கும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பீஸ் வந்து கையில் வச்சுருக்கேன். ஸ்பாஞ்சாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. மேலெல்லாம் சாக்லேட்டு மெல்ட் ஆகி நல்லா உள்ளே வெந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கு. தேங்க்யூ.